ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பல சந்ததியினர் இருந்தனர். அவரின் முதல் கணவர் அபுஹாலா என்பவரால் 2 ஆண் குழந்தைகளும், 2ஆம் கணவர் ஆதிக் என்பவரால் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3ஆவதாக திருமணம் முடித்த பின் இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும் பிறந்தன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் குமாரராய் பிறந்தார்கள். இவர் முதல் குமாரராய் பிறந்ததினால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் காசிமின் தந்தை என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கின்றோம். குழந்தை காசிம் நடக்கத் தொடங்கும் பருவத்திலேயே மரணம் அடைந்தார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குமாரிகளுள் மூத்தவராய் பிறந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். இந்த குழந்தையும் சிறு வயதிலேயே இருந்துவிட்டது. ஆண் குழந்தைகள் இருவரும் தையுப் தாஹிர் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டனர். ஹஜ்ரத் ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 4வது பெண் குழந்தையாகவும், ஹஜ்ரத் உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 5வது பெண் குழந்தையாகவும் பிறந்தனர். அதன் பிறகு 6வதாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோன்றினார்கள். ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் குழந்தைகள் மீது அளவிற்கடந்த பாசமுடன் மிக சிறப்பான முறையில் வளர்த்து வந்தார்கள். இவர்களின் செல்வ செழிப்பும் நல்ல குணங்களாலும் அனைவரின் மத்தியிலும் இவர்கள் பேரும் புகழுமாக மரியாதையுடன் காணப்பட்டனர். இவர் சல்மா என்னும் பணிப்பெண்ணை தங்கள் குழந்தைகளை கவனிக்கும் பணியில் சேர்த்திருந்தார். அவரும் இக்குழந்தைகளுக்கு அனைத்து பணிவிடைகளையும் பொறுப்புடன் பார்த்து வந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியருள் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தனிப்பட்ட சில சிறப்புகளில் இருந்தன. இவர்கள்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவியர் ஆவார். மேலும் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அனைத்து குணநலன்களும் மற்றவர்களை காட்டிலும் மிகவும் சிறப்பானதாகவே காணப்பட்டன. இறைவனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசங்களை செய்யவும் அவர்களை நல்வழிப்படுத்தவுமே படைக்கப்பட்டவராவார். நபியவர்களும் தங்கள் கடமைகளை மிகவும் சிறப்பாக செய்ய முற்பட்ட போதிலும் அவரை அந்த சமயங்களில் நம்பவோ அவரின் வார்த்தைகளை கேட்பதற்கோ யாரும் தயாராக இல்லாத நேரத்தில் கூட இவரின் வார்த்தைகளையும் உபதேசங்களையும் முழுமையாக கேட்டு அதனை ஏற்றுக்கொண்டவர் பெண்களரசியார் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவரே. இருண்ட இந்த மாய உலகத்தில் வெளிச்சத்தை உண்டு பண்ணியவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அதன் பிரகாசத்தை அதிகரிக்க உதவியாய் இருந்தவர் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. ஒப்பற்ற நிகரற்ற பெண்களரசியாக வாழ்ந்து வந்தார் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர் நபித்துவத்திற்கு முன்னமே சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவராய் இருந்தார். ஒரு சமயம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது பிரமாணமாய் நான் லாத் உஸாவென்னும் சிலைகளுக்கு வணக்கம் புரியவே மாட்டேன் என்று கூறினார்கள். இதை கேட்ட அன்னை கதிஜா அவர்களோ லாத்தையும் உஸாவையும் விட்டுவிடுங்கள், அதனை தாங்கள் நாவினாலும் சொல்ல வேண்டாம் என்று பதில் கூறினார்கள். இவ்வாறாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எவ்வித தடைகளுமின்றி முதலாய் ஏற்றுக்கொண்டவர் இவர்தான் என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது எல்லையற்ற அளவில் அன்பு வைத்திருந்தார். செல்வ செழிப்புடன் சகல வசதி படைத்தவர்களாக அன்னை கதிஜா அவர்கள் காணப்பட்டாலும் அவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் ஒரு பணிப்பெண்ணைப் போலவே சேர்ந்து கொண்டார்கள். ஒரு முறை வானவர் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏதோ பாத்திரத்தில் ஆகாரம் கொண்டு வருகிறார், அவருக்கு அல்லாஹ்வுடையவும் என்னுடையவும் சலாம் சொல்வீராக என்று கூறி சென்றார். இவ்வாறு வானவர் கூறினார் என்றால் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உயரிய நிலையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது எந்தளவு விரும்பினார்கள் என்றால் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜீவித்திருக்கும் காலம் வரை நபி அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை.
அன்னை கதிஜா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்த பின் 25 ஆண்டுகள் மட்டுமே ஜீவித்திருந்தனர். இவர் தனது 64வது வயதில் நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டில் ரமலான் மாதம் 11ஆம் நாளில் மரணமடைந்தார்கள். ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உடல் அப்படியே கொண்டு செல்லப்பட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடக்க குழியில் இறக்கப்பட்டது. ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் உண்டாக்கிற்று. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணங்களுக்காகவே இந்த ஆண்டிற்கு துக்க ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள். இதே ஆண்டில்தான் அபுதாலிப் அவர்களும் மரணமுற்றனர். இவ்விருவரின் மரணத்திற்கு பின்னர் குறைஷியர்கள் யாருக்கும் பயமற்றவர்களாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விதங்களிலும் துன்பத்தை கொடுத்து இம்சை செய்ய தொடங்கினர். இதற்கு மேல் மக்காவில் இருக்க முடியாமல் தாயிப் என்னும் நகருக்கு சென்றார்கள் நபிகள் அவர்கள். ஆனால் அங்கும் சகிக்க முடியாத சங்கடத்துக்குண்டானதால் பின்னர் மக்காவிற்கே திரும்பி வந்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்த பின் நபி அவர்கள் இல்லத்தில் ஆடுகள் அறுக்கப்படும் வேளைகளில் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைத்து கொண்டு அவரின் தோழிகளின் வீடுகளுக்கெல்லாம் பங்கு போட்டு அனுப்பி வைப்பார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சம்பந்தமாய் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், நான் கதிஜாவை பார்க்கவில்லை, ஆனால் கதிஜாவின் மீது எனக்கு அதிக பொறாமை மட்டும் உண்டாகி கொண்டிருந்தது. வேறு யார் மீதும் எனக்கு பொறாமை உண்டானதில்லை. இதற்கு காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஹஜ்ரத் கதிஜாவை நினைத்து கொண்டிருந்ததுதான். ஒருமுறை இது பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் வருந்தும்படியும் பேசினேன். எனினும் ஆண்டவன் கதிஜாவின் அன்பை என் மனதில் பதிய வைத்து விட்டான் என்று நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின் அவரின் சகோதரி ஹாலா என்பவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தார். அவரின் பேசும் குரல் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போலவே இருந்தது. இந்த சப்தம் கேட்டதும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். பிறகு அவரை பார்த்த பின் ஹாலா வந்திருக்கிறார் போலும் என்று கூறினார்கள். இதை கண்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. உடனே, தாங்கள் ஏன் இன்னும் மரணமடைந்தும் அவர்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள்? அல்லாஹ் கதிஜாவை காட்டிலும் நல்ல மனைவிமார்களை உங்களுக்கு அழைத்திருக்கிறானே என்றார்கள். இதற்கு பதிலாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை இல்லை, மக்கள் எல்லாம் நான் சொல்லும் உபதேசத்தை பொய்யாக்கினர். கதிஜா உண்மை என ஊர்ஜிதப்படுத்தினார். மனிதர்கள் எல்லாம் காபிர்களாய் இருந்தனர். கதிஜா முஸ்லிமானார். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்ற நிலையில் அவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு சந்ததிகள் எல்லாம் அவரிடமிருந்தே உண்டாயினர் என்று கூறினார்கள். இதிலிருந்து ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அருமையும் பெருமையும் யாதென்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. செல்வ சீமாட்டியாய் பிறந்து வளர்ந்த அன்னை கதிஜா அவர்கள் இஸ்லாத்திற்காக அனைத்தையும் மன நெகிழ்வுடன் துறந்து நம் எம்பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லற துணையாக இருந்து நம் பெண்கள் அனைவருக்கும் நல்லதொரு எடுத்துக்காட்டாய் இருப்பவர் ஹஜ்ரத் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. அவர்களின் திடமான மனதையும் தியாக உணர்வையும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தருளுவானாக, இன்ஷா அல்லாஹ். தண்டோரா தமிழன் பார்வையாளர்களே, அன்னை கதிஜா அவர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்களை கிளிக் செய்து காணுங்கள்.